How are you all? I hope you all are fine. I welcome you to the Hope Matriculation Higher Secondary Nursery and Primary School. I'm going to teach you English. In this academic year of 2021 2022, we are going to learn all new. So, let us open our English book to page number 76. We are going to learn Unit 1, that is Term 1 book, Unit 1, and the name of the lesson is Exploring Space. What is space? Space is above the earth. பூமிக்கு மேலே இருக்கிற இடம் ஸ்பேஸ். ஸோ பூமி எங்கே இருக்குது? ஸ்பேஸில் தான் இருக்குது. வேர் இஸ் ஸ்பேஸ்? ஸ்பேஸ் இஸ் வேர் இஸ் எர்த்? எர்த் இஸ் ஆன் த ஸ்பேஸ். ஸ்பேஸில் தான் பூமி இருக்குது. பூமி எப்படி இருக்குது? தொங்கிட்டு இருக்குது. பூமி எப்படி இருக்குது? தொங்கிட்டு இருக்குது. வானத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இட்ஸ் ஸ்பேஸ் இஸ் எர்த் இஸ் தேர் ஆன் த ஸ்பேஸ். ஸோ Nila is going to space and she is asking us to come along with her. Nila space போகிறாளாம். ஸோ அவள் நம்மளை என்ன செய்ய போகிறாளாம்? ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாளாம். ஸோ let us go with her. So what is this? These are some Pictionaries. Pictionary என்னதுமா? Pictionary means it is what do you call, a picture is given to you and you have to name the picture or tell what it is all about. So the first picture belongs to the Milky Way. The first picture is Milky Way. You can find this also in space. Spaceல என்னலாம் இருக்கு? What all is there in the space? There is solar system. Solar system அப்படின்னா the house or the family of solar. That is, okay, we see Milky Way in space, then we see earth in space, we see space shuttle. Space shuttle என்னது? பூமியிலேருந்து எர்த்துலேருந்து ஸ்பேஸ்க்கு போகணும் இல்லையா? அப்போ ட்ராவல் பண்ணதுக்கு எப்படி நம்ம பஸ்ஸு கார்லலாம் போகிறோம், அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள், அதுதான் ஸ்பேஸ் ஷட்டில். தென் வி ஹேவ் சோலார் சிஸ்டம். ஸ்பேஸில் என்னெல்லாம் இருக்குது? சோலார் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது ஸ்பேஸில்? யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னால் என்னது? த complete sky with all kind of stars and planets. That is called as universe. Now let us learn about the earth desolated home. Okay, earth na bhumi. Earth na bhumi. Desolated is அழிந்து போகிறது இல்லைன்னா நாசமாக போகிற ஒரு காரியம்தான் டெசோலேட்டட் ஹோம். அப்போது பூமி எப்படி இருக்கான்? ஒரு அழிந்து போகிற வீடாக இருக்குதான். யூ கேன் டர்ன் யுவர் புக் டு பேஜ் நம்பர் 79, children. ஸோ கேன் யூ see this? This is a picture of desolated. பார்த்தீங்களா? அழிஞ்சு போய் இருக்குது ஒரு நல்ல இடம். எப்படி அழிஞ்சு போய் ஆள் இல்லாமல், ஒரு செடி மரம் கொடி இல்லாமல் அழிஞ்சு போய் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் see, desolated place. எப்படி பசுமையாக இருந்த இடம் எப்படி ஒன்றும் இல்லாமல் எம்டியாக இருக்குது, டெசோலேட்டட். அகெயின் யூ கேன் see here desolated place. எப்படி எல்லாம் சரிஞ்சு கிழிஞ்சு விழுந்து, லைக் ஸோ டெசோலேட்டட், அழிஞ்சு போகிற ஒரு காரியம் தான் டெசோலேட்டட். ஸோ நவ் it was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. Colonizing the red planet Mars. Okay. Now, in the year 2068, humans destroyed the earth. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அழிச்சிட்டாங்க பூமியை. மனுஷர்கள் அழிச்சிட்டாங்க. And started colonizing the red planet Mars. பூமியை அழிச்சிட்டு எப்படி அழிக்கலாம்? பூமி எப்படி அழிப்பாங்க? Air pollution, noise pollution, okay, then water pollution, then there are so many pollutions, isn't it? So they pollute, எல்லாத்தையும் பொல்யூஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரீஸை கட் பண்ணுவாங்க.
they cut the trees, they cut the plants, they don't என்ன சொல்கிறது எல்லா ஃபேக்ட்ரிஸ் வச்சு கெமிக்கல்ஸ் எல்லாம் இது பண்ணி ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் வி desolate the earth, this is how we destroy the earth. And after destroying the earth, people started to live in Mars. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம், மார்ஸில் போய் வாழ ஆரம்பித்தாங்களாம். ஸோ கொலனைசிங்னா என்னது, அங்கே போய் காலனி அதாவது இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே என்ன செய்ய ஆரம்பித்தாங்களாம், இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 colonies. சரியா, இந்தியா எத்தனை காலனிஸ் பிடிச்சிருக்கான், 3 colonies, 3 இடங்கள் பெரிய பெரிய இடங்களாக பிடிச்சிருக்கு. Arivumadi's family lived in one such colony. So a girl called Arivumadi, her family lived in a colony in Mars. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. ஸோ அவள் பிறந்த நாள் அன்னைக்கு அவளுடைய தாத்தா என்ன செஞ்சாங்களா, 1500 கிலோமீட்டர் அவளை பார்க்கறதுக்குன்னு பிரயாணம் போனாங்களாம். 1500 கிலோமீட்டர்னால் எவ்வளோ இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃப்ரம் சென்னை டு பாம்பே. Okay, so that much long, that means one night, one day full, and the next day they will go like that. So when he reached, he saw her sleeping in her capsule. So எப்போ அறிவுமதியோட தாத்தா when he reached her he saw that she is sleeping in her capsule. Now what is capsule? Capsule na மாத்திரை இல்லைம்மா, capsule is like now in the பூமியில் we have gravitational force, isn't it? So that but in the Mars we have very less gravitational force. அப்போ அங்கே குறைய கிராவிடேஷன் இருக்கும்போது கீழே என்ன செய்யாது, நம்மளை இழுக்காது, ரொம்ப கீழே இழுக்காது, கொஞ்சம் அந்தரங்கத்தில் இருந்த மாதிரி இருப்போம், நம்ம அந்தரங்கத்தில் இருந்த மாதிரி தான் இருப்போம், கீழே நிற்க முடியாது and all. So here we can sleep on the bed or floor, everything, there we cannot. ஸோ அதுக்காக கேப்சூல்ன்ட்டு ஒரு இது இருக்குது, சரி எப்படி ராக்கெட் செஞ்சுருக்காங்க அது மாதிரி கேப்சூல். ஸோ அதில் தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும், படிக்க முடியும். ஓகே, ஸோ ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் இன் ஹர் கேப்சூல். ஸோ நவ் திஸ் இஸ் ஸ்பேஸ் கேப்சூல், இட்ஸ் கோயிங் அப், மேலே போகுது பார்த்தீங்களா, ஸ்பேஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்பேஸ் கேப்சூல், இதுதான் ஸ்பேஸுடைய கேப்சூல். He said, "Wake up, Arivu." Who said? Grandfather said. What did he say? Wake up, Arivu. Arivumadi was surprised, and she was surprised. ஆச்சரியப்பட்டா. Grandpa, when did you come? தாத்தா, நீங்கள் எப்போ வந்தீங்க? You know, we are very excited when we see our grandparents or uncle or auntie, when they come all of a sudden. நம்மளுக்கு தெரியாமல் திடீர்னு வந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? So was she. I was thinking that you won't be coming for my birthday. நான் நினச்சேன் நீங்கள் என் பர்த்டேக்கு வரமாட்டீங்க. He sighed. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாராம். Don't you know about the dust storm of Mars? உனக்கு மார்ஸில் இருக்கிற, மார்ஸ்னா என்னதுமா, செவ்வாய் கிரகம். ஓகே, மார்ஸில் இருக்கிற புழுதி புயலை பற்றி தெரியாதா? டஸ்ட் இஸ் புழுதி, ஸ்டார்ம் இஸ் புயல். ஸோ டஸ்ட் ஸ்டார்ம் ஆஃப் மார்ஸ், மார்ஸில் புழுதி புயல் வரும். அது அந்த புயல் புழுதியாக அள்ளி தட்டுமா, மாதக்கணக்காக இருக்குமா, ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை. நம்மளுக்கெல்லாம் ஆடி மாதம் வந்தால் நல்ல புயல் அள்ளி தட்டும் இல்லையா, புயல் புழுதி அள்ளி தட்டும் இல்லை புயல் வரும்போது. ஆனால் அதெல்லாம் லைட்டு, அங்கெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக தட்டுமா, அக்கம் பக்கம் எதுவுமே பார்க்க தெரியாது, வெறும் மண்ணாக தான் தெரியுமா. ஓகே, அந்த மாதிரி. ஸோ sometimes it even lasts for a month, ஒரு மாதம் கூட ஆகும் சில நேரங்கள். பட் திஸ் டைம் it did not. ஆனால் இந்த தடவை அப்படி ஆகலை. ஸோ I am on time, அதனால் நான் டயத்தில் வந்துட்டேன். It still took me 3 souls to reach here. ஆனாலும் எனக்கு என்னாச்சு தான், 3 souls, 3 souls ஆச்சுது இங்கே சேரதுக்கு. 3 souls என்னது, like we have 365 days in a year, so they have I think 628 souls. That makes 628 days something, and that makes them 1 soul. அப்படி ஏதோ
Okay, so like we have here adhe mari in Mars they have souls, so it takes 3 souls means 3 days or like that, something like that. Then I was thinking, so but this time it did not. So I am on time. It still took me 3 souls to reach here. Still it took me 3 souls to ஆனாலும் எனக்கு 3 நாள் 3 souls ஆச்சுது இங்க வந்து சேரதுக்கு. Now come on, let's not waste time. சரி வாங்க, don't us நம்ம இப்போ நேரத்தை வீணாக்காம we'll go to harvest the vegetation hab for vegetables. நம்ம எங்கே போவோம், லைக் நம்ம காய்கறிலாம் எங்கே விளைய இப்போ தோட்டத்தில் அப்படி தானே. ஸோ அங்கே மாஸில் இட் இஸ் ஹேப் மீன்ஸ் ஹேபிடைட்ஸ், அதாவது மனுஷர்கள் சாப்பிட்றதுக்குரிய காரியங்கள் எல்லாம் வைக்கிற ஒரு இடம். அவங்க மனுஷனை எங்கே செட்டில் ஆகுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இடம். ஸோ நம்ம அங்கே என்ன செய்யலாம், போகலாம். அங்கே போய் காய்கறிகளை பற்றி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மார்ஷன் டேஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ now this is what we have seen today in the first page. Now what we are going to do is, children, there is a small exercise for you today. You are taking your classwork note and you are copying the meanings in your classwork note. Okay, you are going to copy the meanings in your classwork note by writing the name of the lesson, the earth, the desolated home, and then copy the meanings from page number 81. Glossary is written over there. So glossary means meanings. So in the glossary, capsule, soul, hab, fuels, survival, adapting, terraform, scientist, இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம், மீனிங்ஸை கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் do copy all these meanings in your classwork note. And after copying these meanings in your classwork note, the next thing what you are going to do is page number 83. That is also your homework. Page number 83. Now here, compound words. We are going to find compound words. Compound words means words which are linked with more than one word. ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு சேர்ந்து ஒரு வேர்டு ஆகுறது. ஓகே, அதை லைட், சாரி, இங்கே பாருங்கள், சன் இருக்குது அண்ட் ஃப்ளவர். வி ஹாவ் சன் அண்ட் ஃப்ளவர். சன் இஸ் ஒன் வேர்ட், ஃப்ளவர் இஸ் another வேர்ட். ரெண்டு தனித்தனி வேர்ட். ஆனால் அந்த ரெண்டு வேர்டும் சேர்த்து ஒரு வேர்டு, சன்ஃப்ளவர். ஸோ சன்ஃப்ளவர் வந்து தனியாக ஒரு வேர்டு, அப்படி தானே. சன்ஃப்ளவர் வந்து தனியாக ஒரு தனி வேர்டு. அது சன்ஃப்ளவர் மீன்ஸ் சூரியன் பூவாக மாறுறது இல்லை, அது வேறு ஒரு காரியம் இல்லையா. ஸோ அதே மாதிரி, ஸோ ரெண்டு தனித்தனி வேர்டு சேர்ந்து ஒரு புது வேர்டு ஆகிறது தான் கம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ யூ ஆர் டூயிங் த எக்ஸசைஸ் லைக் லைட் ப்ளஸ் ஹவுஸ், லைட் ஹவுஸ். Mail plus box, mailbox. Can you see the difference? Okay, children. So now this is the exercise which you are going to do for your homework. Page number 83. Watch plus man. Star plus fish. Rain plus bow. Then knee plus ball. Foot plus ball. Okay. So this is what you are going to do for your homework. Very easy and simple homework, isn't it? Okay, you do this as your homework and we will do the correction tomorrow. Copy the meanings and do this homework. Plus, now let us go back to our homework correction of yesterday. So yesterday's homework was framing sentences. Mother. My mother's name is. That could be one of your sentence. Second one, because. She is crying because her mother beat her. She is crying because she wants a cake. இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது எழுதலையா. Teacher. I like my maths teacher. I like to be with my teacher. Then doctor. Okay, doctors, what doctors gives us, doctor give us medicine. When I am sick, I go to the
doctor. Happy. I'm happy to see my parents. I'm happy to see my friend, grandparents. My grandparents love me. Daughter. My parents have one daughter. Village. I love to visit my village. National. It's 3:23 p.m. To hear your notifications, follow the notification on your phone to turn on notification access. And now, this is your today's homework. For today's homework, you are going to write 5 frame sentences: Earth, space, travel, surprise, and vegetables. What are the sentences? Earth, space, travel, surprise, vegetables. சரியா? இன்னைக்கு நம்ம படித்த அந்த 2 பேராகிராஃபில் உள்ள வேர்ட்ஸ் இது. Earth. Okay, we live in earth. இல்லையா? Very easy. இல்லைன்னா the earth has gravitational force. Then space. The earth is in space. We have solar system in space. இல்லையா? Then travel. I like to travel. I travel to the market very often. Travel என்னது பிரயாணம் போகிறது இல்லையா? ஸோ அது earthனா பூமி, ஸ்பேஸ்னா I told you. Then surprise, ஆச்சரியம். Surprise, ஆச்சரியம். And then vegetables. So surprise and vegetables வச்சு நிறைய சென்டென்ஸ் நீங்களே ஓனாக மேக் பண்ணலாம். You try to make your own words. And see children, I cannot correct it here online, but every week you are going to come for the correction. At that time, I will check each and every frame sentences of yours. So sentence with grammar and spelling neat-ஆ கரெக்டாக எழுதி ரெடியாக கொண்டு வாங்க. So you have to copy your meanings and you have to write your book work. Okay, bookல ஒரு exercise கொடுத்துருக்குறேன் and your frame sentences. Complete it, write neatly, nicely, and bring it to the school when we call you. Okay children, bye for now. Let us meet back on the next video. Bye.